தலைநகர்ல இடம்பெறுகின்ற பல பார்ட்டி நிகழ்ச்சிகள்ல இப்ப போதைப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இளைஞர் யுவதிகள் கலந்து கொள்ளுகின்ற இரவு நேர பார்ட்டிகள்ல அங்கே போதை மாத்திரைகள், அதேபோல தடுக்கப்பட்ட போதைப் பொருட்கள் என்பன அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போலீசார் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அறிக்கையின் மூலம் 20 வயதுடைய ஒரு இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு, அவர் கொடுத்த வாக்குமூலத்தினுடைய அடிப்படையிலே அவருக்கு இந்த போதைப் பொருட்களை, போதை மாத்திரைகளை விநியோகம் செய்கின்ற ஒருவரை ரகசியமான முறையிலே வரவழைத்து, அதாவது இந்த போதைப் பொருளை பெற்றுக்கொள்வதற்காக அவரை அழைத்தது போல அழைத்து, அவரை கைது செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவரிடம் இருந்து 23,000 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக போலீஸ் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அவர் கொழும்பிலே இடம்பெறுகின்ற அனைத்து இடங்களுக்கும் இந்த பார்ட்டி நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் அவர்தான் போதைப் பொருட்களை விநியோகம் செய்கின்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. போதை மாத்திரைகள் மட்டுமல்லாமல் பொது நாங்கள் திரைப்படங்களிலே கேள்விப்பட்ட பெயர்கள் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் திரைப்படங்களிலே ஒரு போதைப் பொருளாக சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அது இப்ப நிஜத்திலே இருக்குது அப்படின்றது இப்பதான் தெரியும். ஆகவே இந்த ஸ்டாம்ப் ரக போதைப் பொருட்கள் இப்படியான போதைப் பொருட்களை அவர் இந்த இரவு நேர பார்ட்டிகளுக்கு இரவு நேரம் மட்டுமில்லாமல் இளைஞர் யுவதிகள் அதிகமாக கலந்து கொள்ளுகின்ற விருந்துபசாரத்திலே இந்த பயன்பாடுகள் அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்தான் அதற்குரிய விநியோகஸ்தராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இனி அவரை வைத்து இதனுடைய தலைமை யார் என்றது இனி ஒரு அந்த நெட்வொர்க்ல இந்த விசாரணைகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இதில் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளணும் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது கொழும்பு தலைநகரத்திலே இந்த மாதிரியான பார்ட்டி நிகழ்ச்சிகளிலே போதைப் பொருள் பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. ஆனால் இது காலப்போக்கிலே இலங்கையினுடைய அனைத்து பாகங்களிலும் இது ஸ்பிரிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்ல அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது இளைஞர் யுவதிகள் யாராக இருந்தாலும் இப்படியான பார்ட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகின்றார்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கவனத்திலே கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, அது நீங்க பார்ட்டி நிகழ்ச்சியில போறீங்க, அதை பயன்படுத்துறீங்க அல்லது பயன்படுத்த இல்லை அப்படின்றது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டி நிகழ்ச்சியில போதை மாத்திரைகள், போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தால் அதிலே கலந்து கொண்ட அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். அதே நேரத்துல நீங்க நான் பயன்படுத்துறது இல்லை, எனக்கு போதைப் பொருள் அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் பார்ட்டிக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு நிகழ்ச்சியில போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு போதைப் பொருள் ஒரு பார்ட்டி நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு தகவல் கிடைத்தால் அவர்கள் அந்த பார்ட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் கைது செய்வார்கள். நீங்க பயன்படுத்த இல்லை அப்படின்றது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் கைது செய்யப்படும் போது நீங்கள் அனைவரும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்படியான நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்து கொள்றதை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போகும். என்னன்னு சொன்னால், இலங்கையை இப்போது ஒரு போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமுள்ள ஒரு இடமா